ஹாய்! இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு அவியல் தான் பார்க்க போறோம். காய் வீட்ல எதுவுமே சுத்தமா இல்ல. இருந்தது வந்து ஒரே ஒரு சௌசௌ சின்னதா இருந்தது. பீன்ஸ் நெறைய தான் இருந்தது. ஆனா, அந்த வெயிலுக்கு என்னமோ வந்து பாதி பீன்ஸ் வந்து சரியில்ல. பாதி தான் நல்லா இருந்தது. இவ்ளோ காசு குடுத்து வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில வச்சாலும் இந்த மாரி ஆயிடுது. சரி பீன்ஸையும் அந்த சௌசௌவையும் நல்லா இந்த மாரி நறுக்கிட்டு, அ அது அப்படியே வந்து கடாயில போட்டு உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா வேகட்டும்னு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க மூடி போட்டு. வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துட்டு, அதில வந்து ஒரு 2 பச்சை மிளகா காரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா காரம் தான். பச்சை மிளகா கொஞ்சமா அரை ஸ்பூன் வந்து சீரகம் போட்டு நல்ல மையா அரைச்சிக்கோங்க. அரைச்சி இது மாரி இந்த வெந்த காய்கறில ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கோங்க லைட்டா. தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தயிர் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் தயிரெல்லாம் எதுவும் போடல. சும்மாவே இந்த மாதிரி அவியல் எடுத்து வச்சாச்சு. இது ரசம் சாதம், காரக்குழம்பு சாதத்தோடலாம் ரொம்ப நல்லா போகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னெல்லாம் காய் 1, 2 ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் நறுக்கி போட்டு இந்த மாதிரி ஒரு அவியல் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.